ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கார்டை நம்ம பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode e-shopping application available for Play Store app. Chrome ஓப்பன் பண்ணிக்கங்க. Chrome ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஷோ ஆகும். ஓகேங்களா, இதுதான் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டு டிஎன்பிடிஎஸ். ஓகேங்களா, ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஷோ ஆகும் வெப்சைட்டு. இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, பயனாளர் நுழைவு, துறை உள்நுழைவு, இது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு இதே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா புதிய கார்டு, நம்ம நியூ கார்டு விண்ணப்பிக்கணும்னா இதில் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனில். ரெண்டாவது வந்து நம்ம கார்டு அப்ளை பண்ணணும்னா ஸ்டேட்டஸு. ஓகேங்களா, இதெல்லாம் அந்த டீட்டெயில் பாருங்கள். இங்கே இங்கே இருக்கு பாருங்கள், நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு பாருங்கள். நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு ஃபிசிக்கல் கார்டாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்டு வந்துட்டு ஒரு 1 or 2 மந்தில் நமக்கு கார்டு கிடச்சிரும். ஓகேங்களா, தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்துடும், நம்ம போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ரேஷன் கார்டை பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, டாப் வந்துட்டோம். இப்போ வந்து பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே வந்துட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் வந்து என்னோடய ரேஷன் கார்டு கொடுத்துருக்க நம்பரை நாங்கள் வந்து டைப் பண்ணுறேன். நான் என்னோடய ரேஷன் கார்டு கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடுன்னு பார்த்தீங்களா, அதையும் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ பதிவு செய்யணும்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது எனக்கு ஓடிபி வந்துடுச்சு, நான் சப்மிட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு லாகின் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்னோடய ரேஷன் கார்டு லாகின் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, மின்னணு அட்டை கோப்பு பதிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிரும். இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் அந்த பிவிசி கார்டு தான் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 50 ரூபா பே பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிவிசி கார்டு வந்துடும். ஓகேங்களா, இப்போதைக்கு இதை எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிவிசி கார்டு எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் மின்னணு அட்டையும் பதிவிறக்கம் பண்ணுறேன். பாருங்கள், டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுதான் ரேஷன் கார்டோட பிடிஎஃப். இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் வந்துட்டு பொருள் வாங்கினா வாங்கிக்கலாம். இதுக்கு இடையில் வந்துட்டு நீங்கள் பிவிசி கார்டு வந்துட்டு 50 ரூபா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் கார்டு ஒரிஜினல் கார்டும் வாங்கிக்கலாம். இது தெரிஞ்சவங்க பண்ணலாம், தெரியாதவங்க நியர்பை இ-சேவையில் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ.